ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக பெங்களூரில் எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து அத்திமலைக்கு நடுவில் இருக்கிற ரமணாசிரமம் போயிருந்து அதை பற்றியும் அதில் இருக்கிற கோயில்களை பற்றியும் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதோட தொடர்ச்சியாக அங்கே இருக்கிற மெடிடேஷன் ஹாலில் நாலா பக்கமும் ரமண மகரிஷியோட வாழ்க்கையில் நடந்த இடங்களை புகைப்படங்களை அதை டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ. படத்தில் நீங்கள் பார்க்குறது தான் சுந்தர மந்திரம். இது திருச்சின்ற ஊரில் இருக்குது. இங்கே தான் இந்த வீட்டில் தான் 29/12/1879 ஆண்டு திருச்சியில் இருக்கிற இந்த சுந்தர மந்திரத்தில் தான் நள்ளிரவு 1 மணிக்கு ஸ்ரீ ரமண மகர்ஷி பிறந்தார். அன்றைக்கி ராத்திரி தான் ஆருத்ரா தரிசனம் நன்னாள். இந்த திருச்சி மதுரையிலேருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இங்கே தான் சகாயவல்லி சமேத பூமிநாதர் ஆலயம் இந்த டெம்பிள் இருக்குது. படத்தில் நீங்கள் பார்க்குறது அரகண்டநல்லூர் அத்துல்யநாத ஈஸ்வரர் ஆலயம். இந்த கோயிலில் தான் திருஞான சம்பந்தருக்கும் நம்ம பகவான் ரமண மகரிஷிக்கும் இந்த இடத்துல அருணாச்சலரோட தரிசனம் கிடச்சிது. படத்தில் நீங்கள் பார்க்குறது தான் ரமண மந்திரம் மதுரையில் இருக்கிறது. இது மதுரை மீனாட்சி ஆலயத்தோட தெற்கு கோபுர வாசல்கிட்ட 11 சொக்கப்ப நாயக்கன் தெருவில் இருக்கிற இந்த இல்லத்தில் தான் பகவான் ரமணர் 16 வயதிலேயே மரணத்தை பற்றி ஆய்ந்து ஆத்ம ஞானம் அடைஞ்ச புண்ணியஸ்தலம். இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறது 1897 ஆண்டு குருமூர்த்தம்னு இருக்கிற இந்த பிளேஸில் தான் ரமண மகரிஷி 18 மாதங்கள் ஆத்ம நிஷ்டையில் அமர்ந்திருந்த பாலரமணது உடலை உத்தண்டி நாயனார், அண்ணாமலை தம்பிரான், பழனிசாமி ஆகியோர் பாதுகாத்து வந்திருந்தாங்க. படத்தில் நீங்கள் பார்க்குறது தான் பவழக்குன்று. இங்கே தான் ரமணர் ரொம்ப தவமாக ஏற்றிருந்த போது அவரை அழைச்சின்னு போகிறதுக்கு அவங்க அம்மா உலகம்மை வந்தாங்க. அழகம்மை வந்தாங்க. அவர்கிட்ட அவரவர் பிராப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கு இருந்து ஆட்டி வைப்பான், ஆகலின் மௌனமாக இருக்கை நன்று இப்படி சொல்லி போக மறுத்துட்டார். 1896 ஆண்டு ஆகஸ்ட் 29, 30, 31 தினங்களில் பாலரமணர் புகை வண்டியிலும் வெகு தூரம் நடந்தும் மதுரையிலிருந்து மாம்பழப்பட்டு அரகண்டநல்லூர் வழியே திருக்கோயிலூர் அடைந்தார். கீழூர் முத்துகிருஷ்ண பாகவதர் இல்லத்தில் உணவு கடுக்கனை அடகு வைத்து 4 ரூபாய் பெற்றுக்கொண்டு ரயில் நிலையத்திலே உறங்கினார். 1/9/1896 அதிகாலை திருக்கோயிலூர் திருவண்ணாமலை ரயில் பயணத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு டைமு அருணாச்சலத்தை வந்தடைந்தார் திருவண்ணாமலை. படத்தில் பார்க்குற இங்கே தான் பாலரமணர் சிறுவர்களின் விஷமங்களை தவிர்க்க பாயடைஞ்சிருந்த இந்த பாதாள லிங்கத்துக்கு அருகில் இந்த புழு பூச்சிகளுக்கு தனது உடலை அளித்து ஆழ்ந்த நிஷ்டையில் அமர்ந்திருந்தார். ஒவ்வொரு ஆண்டும் பலமுறை தீர்த்தவாரி நடைபெறும் ஐயன் குளத்தில் பாலரமணர் தனது உடைகளை களைந்து மொட்டையடித்து கொண்டு கௌபீனதாரியாக அருணாச்சல ஆலயத்தினுள் சென்று ஆத்ம நிஷ்டையில் அமர்ந்தார். படத்தில் பார்க்குறது தான் விருப்பாக்ஷா குகை. கணபதி முனிவரால் பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷி என்ற பெயர் சூட்டப்பட்டு 17 ஆண்டுகள் வசித்த விருப்பாக்ஷா குகை தான் இது. பல ஆன்மீக உபதேசங்களும் நூல்களும் இங்கு உருவாகின. படத்தில் நீங்கள் பார்க்குறது ரமணாசிரமம். பக்தர்களின் சௌகரியத்திற்காக பகவான் 1922 தற்போதுள்ள ஸ்ரீ ரமணாசிரமத்துக்கு இடமாற்றம் செய்து கொண்டார். கால தேச வரையின்றி அவரருள் அனைவருக்கும் இங்கு தொடர்ந்து கிடைச்சுருக்கு. படத்தில் நீங்கள் பார்க்கதான் ஸ்கந்தாசிரமம். கந்தசாமி என்ற அன்பரால் உருவாக்கப்பட்ட அந்த ஸ்கந்தாசிரமத்தில் பகவான் ரமணர் 1917 1922 வரைக்கும் அன்னை அழகம்மைக்கு தனது திருக்கரத்தால் முக்தி அளித்த ஸ்தலமும் இதுதான். படத்தில் நீங்கள் பார்க்குறது தான் பகவான் ரமணர் 1920 ஸ்கந்தாசிரமத்தில் எடுத்த படம்.